உணவு ஆர்டர் செய்வோர் கவனத்திற்கு ஸ்விக்கி மீண்டும் தனது பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் 600% அதிகரிப்பை கண்டுள்ளது. ஏப்ரல் 2023இல் ரூபாய் 2 இருந்த கட்டணம் ஜூலை 2024இல் ரூபாய் 6ஆகவும் அக்டோபர் 2024இல் ரூபாய் 10ஆகவும் உயர்ந்தது. இப்போது பண்டிகை காலத்தை முன்னிட்டு ரூபாய் 12இலிருந்து ரூபாய் 14ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. தினசரி 20 லட்சத்திற்கும் அதிகமான ஆர்டர்களை செயல்படுத்தும் ஸ்விக்கி இந்த கட்டண உயர்வால் தினமும் கோடிக்கணக்கான கூடுதல் வருமானம் ஈட்டுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வ பதில் இதுவரை வெளியாகவில்லை. மறுபுறம் ஸ்விக்கி கடந்த காலாண்டில் ரூபாய் 1197 கோடி நட்டத்தை சந்தித்துள்ளது. இது இன்ஸ்டாமார்ட் பிரிவின் அதிக நட்டம் காரணமாக ஏற்பட்டது. ஜொமாட்டோவும் பின்னங்காலம் விடாமல் கடந்த 2 ஆண்டுகளில் 5 முறை கட்டண உயர்வுகளை செய்துள்ளது. இது 400% அதிகரிப்பாகும். ஆனால் இந்த கட்டண உயர்வுகள் உணவக உரிமையாளர்களுக்கு சுமையாக மாறியுள்ளது. 35% வரை கமிஷன் வசூலிப்பதால் அவர்கள் மெனு விலைகளை உயர்த்தியுள்ளனர். இதனால் ஆன்லைனில் உணவு ஆர்டர் செய்வது நேரடியாக உணவகத்தில் சாப்பிடுவதை விட 50% அதிக செலவாகிறது. பிளாட்ஃபார்ம் கட்டண உயர்வால் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படுகிறார்களா அல்லது இதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதுதான் இப்போது கேள்வியாக உள்ளது.